மு.க. ஸ்டாலின் ராகுல் முரண்பாடு வெடிக்கும் திமுக காங்கிரஸ் மோதல். தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட போகும் பின்னடைவு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தீவிரமான தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கான கடைசி நாள் என்பதால் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக மற்றும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி இருவரும் புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இருவரும் ஒரே மேடையில் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவியிருந்த போதிலும் அவர்கள் தனித்தனியாகவே வந்து பிரச்சாரம் செய்து சென்றது அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தபோதும் திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் 5 வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிடுவது அரசியல் வட்டாரத்தில் ஏற்கனவே கவனத்தை ஈர்த்திருந்தது. இதை காங்கிரஸ் தரப்பில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் என விளக்கப்பட்டாலும் இது கூட்டணியின் வெற்றி வாய்ப்பில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று பல விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி வந்த ராகுல் காந்தியின் சில நடவடிக்கைகள் திமுக தலைமையில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் நேரம் கோரப்பட்டிருந்த போதிலும் ராகுல் காந்தி கடைசி நேரம் வரை சந்திக்காமல் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் பிரச்சாரங்களில் கலந்து கொள்ளும் போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களையும் மேடையில் அறிமுகப்படுத்தி ஆதரவு கோருவது வழக்கமாக இருந்தாலும் புதுச்சேரியில் ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை மட்டும் மேடையேற்றி பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் திமுகவுக்கு எதிராக போட்டியிடும் அந்த 5 காங்கிரஸ் வேட்பாளர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடினமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய நிகழ்வுகள் கூட்டணியின் ஒற்றுமை குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் மக்கள் மத்தியில் திமுக கூட்டணியின் மீதான நம்பிக்கையை இழக்க நேரிடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் வரவிருக்கும் தமிழக தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி வருகை புரிவாரா, வந்தாலும் புதுச்சேரி போலவே காங்கிரஸ் வேட்பாளர்களை மட்டும் மேடையேற்றி பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்ற கேள்விகளும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற சூழ்நிலை உருவானால் அது திமுக கூட்டணிக்கே கூடுதல் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாகவும் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக 2 கட்சிகளுக்கு இடையிலான உரசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமின்றி மற்ற கூட்டணி கட்சியினர் தரப்பிலிருந்தும் போதைய ஒத்துழைப்பு இருக்காது என கூறப்படுவதால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது.